நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெய் ஸ்ரீராம்னா இன்னைக்கு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜெய் ஸ்ரீராம் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்னதுன்னு தெரியுமா? இப்போ நம்ம சோளக்கடலை வச்சு என்ன 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 செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சோளக்கடலைலாம் இப்படி பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ள ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வெயிட் பண்ண கொஞ்ச நேரம் கலக்கணும். டேய் எடுத்து அடுப்புல வைக்கணும். அப்போ உப்பு போடணும். உப்பு ஒரு ஸ்பூன் போடுங்க. ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன் போடக்கூடாது. ஏய் ஒரு ஸ்பூன் போடுறா. ஒரு ஸ்பூன். இது ஏய் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடணும். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாவா? இது ஃபுல்லாகவா? ஒரு ஸ்பூன். தா இதுதான் ஒரு ஸ்பூன் போட்டாச்சா? ம். இப்போ டருன்னு கலக்கணும். எப்படி கேட்கணும்? டரு கலக்கணுமா? டேய் போதும் கை வைக்காத. அப்புறம் இதை பா சாரி க்ளோஸ் பண்ணணும். நல்லா தான் உங்களுக்கு குறைச்சிச்சோ. சாரி க்ளோஸ் பண்ணி அடுப்புல எடுத்து வச்சிடலாமா? தோசை பண்ணி அடுப்பத்தை வச்சாச்சு, உள்ள வச்சிடலாம். வச்சாச்சா? ஃபீடாக வச்சுக்கலாம் கொஞ்சம். அப்போ தான் கொஞ்சம் எத்தனை விசில் வரணும்? 5 விசில் வந்தோடனே நாங்கள் எடுத்துடலாம். 5 விசிலா? ஆமாம் ஆமாம், அப்போ தான் நல்லா வேகும். ஏம்மா சரி, நம்ம 5 விசில் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் இதை எடுத்து வடிகட்டணும். எங்கே வடிகட்டு? இங்கே வடிகட்டணும். இதான் உங்கள் ஊரில் வடிகட்டு. ஆமாம், எங்கள் ஊரில் இல்லை, எல்லா ஊர்லேயும் தாண்டா. இங்கே பாருங்க, ஐயோ சுடுதுடா. சுடுது. நல்லா வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சுல. இப்போ நம்ம அது வெந்துருச்சுல, இதுக்குள்ளே என்னென்னலாம் போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடணும், அப்புறம் கருவேப்பிலை போடணும், அப்புறம் எலுமிச்சை பழம் போடணும், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, அது பெப்பர். அப்புறம் இஞ்சி. ஏய் அது பெப்பர்டா. பெப்பர் இப்போ போடலாமா? ஓகே டன், போடலாமா? ஃபஸ்ட்டு இதை மிங்கிள் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் போடுறதுனால இது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். கலருக்கோசரம் தான் மிளகாத்தூள் போடுறோம். உப்பு, ஏன்னா அதுலேயே பாதி உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும். அதுலேயே உப்புல நல்லா வெந்திருக்கும். உழுவே மாட்டேங்குது. உளுந்துருச்சியா? அடுத்து மிளகுத்தூள். இது பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலையிலேயே ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க மிளகுத்தூள் மிளகு வாங்கி கொடுத்து விட்டாங்க. நாம்ளே மிளகு பொடியை அரைச்சிட்டோம். நல்லா சரி காரம், வாசம் சூப்பராக இருக்குடா, சரி காரம். அதனால தான் நம்ம மிளகுத்தூள் கம்மி இருக்கும். மிளகுத்தூள் மிங்கிள் பண்ணு. மிக்ஸ் பண்ணுறதுல ஸ்ரீராம் வேறு லெவல், பெரிய ஆள். கலக்கிட்டியா? கலக்குங்க. கலர் வரணும். கலர் வரணுமா? போதும் தம்பி. இன்னும் கலக்கணும். நான் இப்போ சமையல் இதை எடுத்து இந்த குண்டில் கொட்டிக்கலாமா? இப்போ இதை எடுத்து இந்த குண்டால கொட்டிக்கலாம். இது இந்த சோளக்கதிரின்னு இல்லை, ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் இந்த நார்மல் கார்னோட ஸ்வீட் கார்ன் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்கும். அப்புறம் பச்சை பட்டாணி, சுண்டல், இந்த மாதிரிலாம் நல்லா வேக வச்சு அதில் இந்த இது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு கலக்கி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கொட்டக்கூடாது. நான் கொட்டேன். நெக்ஸ்ட் வெங்காயமா? இது நல்லா போடுங்க. எப்படி நம்ம சில்லியில் சாப்பிடுவோம்ல, சில்லிக்குள்ள வெங்காயம் போடுற மாதிரி நம்ம சோளக்கதிருக்கு இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். சோளக்கதிர் தான்டா நானும் சொன்னேன். நெக்ஸ்ட் கருவேப்பிலையா? கருவேப்பிலை. இப்போ கொஞ்சம் வெங்காயம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வேகும். வேகுமா? என்ன வேகும்?
கொடு தம்பி. இது போடுறது ஏய் நில்லு அதெல்லாம் உள்ள போடக்கூடாது. அப்படி இது கலக்கணும் ஃபர்ஸ்ட். வெரி குட், நல்லா மிங்கிள் பண்ணுறா தம்பி. லாஸ்ட்டாக தான் அதை செய்யணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அந்த கொட்டையில் எடுத்துரு ஸ்ரீ, நீ கொட்டையில் எடு, கொட்டையிடு. கொட்டி எடுக்கிறதா நல்லா இந்த சாறு இதில் புரிஞ்சு விட்டுக்கலாம். அரைப்பழம் போட்டுடலாமாடா? போடலாம். ரொம்ப புளிக்க போகுது. டேஸ்ட் வரணும்ல. டேஸ்ட் புளிப்பு டேஸ்ட்டா? ஆமாம். புளிஞ்சி சாறு எடுத்தாச்சு. எப்படி ஒரு ஸ்பூன் சாறு வருமாடா? வரும். அதில் ஊற்று, கலக்குங்க. சூப்பர், நல்லா கலக்கிட்டியா? கலக்கல. நல்லா ஃபுல்லாக கலக்கிவிடு. ஏ ஸ்ரீராமே, என்ன அப்படியே எடுத்து வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? சும்மா தானா? எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஏ ஸ்ரீராம், எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? சூப்பராக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா? அப்புறம் அக்காங்களுக்குலாம் வேணுமில்ல? சிரிக்கிறான் பாரு. எல்லாத்தையும் சாப்பிடுவியாடா? சரி, இதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஆமாம், உடம்பு நல்லா இருக்கும். ஆமாம், எல்லாம் ஹெல்த்தியாக செஞ்சு நீங்களே சாப்பிட்ருங்க. பக்கத்தில் இருக்க யாருக்கும் கொடுத்துறாதீங்க. எல்லாரும் ஹெல்த்தி ஆயிடுவாங்க. நாமளே செஞ்சு நாமளே சாப்பிட்டு நாமளே ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படியா ஸ்ரீராம்? ஆமாவா? என்ன பண்ணணும்? எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும், சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணிடலாம்.